இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெட் கிரைண்டரில் பெல்ட்டு மாற்றுறதும், அதே மாதிரி அதில் ஸ்க்ரூ கழட்டும்போது அந்த போஸ்ட்டு கட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த போஸ்ட்டை வந்து பெர்மனெண்ட்டாக எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. வெட் கிரைண்டரில் எப்பொழுதும் போல் 6 ஸ்க்ரூ வரும். அதை நம்ம பேக் சைடில் ரிமூவ் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்க்ரூ கழட்டையில் 2 போஸ்ட் வந்து உடஞ்சிருச்சு. அதை எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கடைசி அதுவும் காட்டுறேன். அது பெர்மனெண்ட்டாக அது நம்ம ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினா நிற்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதையும் ஃபிக்ஸடாக எப்படி ஒட்டுறதுன்றதையும் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெல்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டுட்டு நம்ம வீலை மூவ் பண்ணோம்னாலே அந்த பெல்ட்டு கலண்டுரும். இப்போ நம்ம பெல்ட்டு தான் மாற்ற போகிறோம். அதே மாதிரி இதில் வந்து பேரிங் வந்து ஏற்கனவே இப்போ லாஸ்ட்டாக மாற்றி கொடுத்தனால அது நல்லா தான் இருக்குது. பேரிங் கம்ப்ளைண்ட் வரல. கஸ்டமருக்கு நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. 100 உளுந்துக்கு மேலே போடுறதில்ல, அதனால் அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் இருந்தாலும் பெல்ட்டு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு இந்த வட்டம் அவங்களுக்கு. இந்த பெல்ட்டு மாற்ற போகிறோம். இது பெல்ட்டு வந்து WG 335ன்னு சொல்லுவாங்க, 335. அதே இதில் புது பெல்ட்டு இப்போ மாட்ட போகிறோம். இதை வந்து இந்த மாடலில் மட்டும் மோட்டரை கழட்டாமே மாட்டிடலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மோட்டருக்கு கேப் கொடுத்துருப்பாங்க, அந்த புள்ளிக்கும் அதுக்கும். அதில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம தள்ளினாலே உள்ளே போய் நின்றுக்கிறோம். அந்த மாதிரி பெல்ட்டை மாட்டிடலாம் இதில், இந்த மாடலில். மற்ற எல்லாத்துலேயும் கலட்டணும், இல்லைன்னா அது லாக்கை கட் பண்ணி எடுக்கணும், இந்த மாதிரி வரும். இது ஈஸியாக லாக் மாட்டிடலாம் இந்த பெல்ட்டை கரெக்டாக புள்ளியில் உட்கார வச்சுட்டு, அதே மாதிரியே நம்ம வந்து ஒன் சைடு வச்சுட்டு நம்ம வீலை சுற்றினாலே அந்த பெல்ட்டு லாக் ஆகிரும். அதே மாதிரி இந்த புல்லிங் பவர் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இதில் மோட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு சைடு பிடிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும் அதோட புல்லிங் பவர் இருக்குது இல்லைன்றத. இப்போ சப்போஸ் நம்ம இதை வீலை பிடிச்சோம் அப்படின்னா மோட்ரு மட்டும் சுற்றுச்சு அப்படின்னா பெல்ட்டு லூஸு, இல்லை மோட்ரு நின்றுச்சு அப்படின்னா புல்லிங் பவர் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தான் இப்போ பார்த்தீங்கன்னா விரலை தாண்டி ஓட பார்க்கும், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து மோட்டரை பிடிச்சிக்கிட்டு வீலை சுற்றி பார்த்தோன்னே பெல்ட்டு சுற்றலை அப்படின்னும்போது ஓரளவு டைட்டாக இருக்குது, போதும். இப்போ மோட்டரை நிப்பாட்டி பார்க்குறேன், உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம மோட்டரை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உடஞ்ச போஸ்ட்டை நம்ம வந்து பெர்மனெண்ட்டாக நம்ம ஒட்ட போகிறோம். இது வேறு யாரும் டெக்னீஷியன் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல. பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறத பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதையும் எனக்கு பதிவு பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டு பழசை நம்ம கழட்டி எடுத்துட்டோம். 2 போஸ்ட்டுமே உடஞ்சிருக்கு. இருந்த பொசிஷனில் வச்சு நம்ம நார்மலாக முதல்ல ஒட்டிக்கிறணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்ட்டு அதை பாருங்கள். முதல்ல அந்த போஸ்ட்டை வந்து அந்த இருந்த பொசிஷனில் நார்மலாக பேஸ்ட்டை வச்சு, அதே 743 பேஸ்ட்டை வச்சு ஒட்ட போகிறேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் கோலப்பொடினா அதில் ரொம்ப டஸ்ட் இருக்கும். நான் மேக்ஸிமம் சால்ட்டு யூஸ் பண்ணுவேன். நம்ம வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, தூள் சால்ட்டு, தூள் உப்பு யூஸ் பண்ணோம்னா அது சிமெண்ட்டுக்கு மேலே அது நல்லா பாண்டிங் ஆயிரும். அதை பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 ட்ராப்பு ஃபெவிக்விக் விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த சால்ட்டை போட்டோம்னா கொஞ்சம் பேஸ்டிங் பிடிச்சிக்கிறோம். அப்புறம் மறுபடியும் பொசிஷனில் கரெக்டாக அந்த சால்ட்டை சேஃப் பண்ணி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 743 ஊற்றினோம்னா எல்லா இடத்துலையும் போஸ்ட்டு மாதிரி இருக்குமா பிடிச்சிக்கிறோம். நீங்களே நினச்சாலும் அதை வந்து ஒன்று அறுத்து எடுக்கணும், இல்லைனா நம்ம ஃபைல் போட்டு தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். சிமெண்ட்டுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி போஸ்ட்டு கட் ஆயிருச்சு அப்படின்னா இது தான் பண்ணுவேன். அதையும் பார்த்து பண்ணணும். இந்த சப்போஸ் இந்த உப்பு கையில் இருக்கையில் அந்த பசை பட்டுருச்சு அப்படின்னா நம்ம கையவே பொத்து போயிடும், அந்தளவுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பேஸ்ட்டும் உப்பு கையில் இருந்துச்சு, சப்போஸ் பேஸ்ட்டை தொட்டுட்டோம் அப்படின்னா கை சுட்டு பொத்து போயிடும், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த சால்ட்டை போட்டு 743 ஊற்றின உடனே புகை எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மற்றபடி ஒன்றும் பயப்படுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். இதை காட்டிலும் நெய்ஸ் மண் இந்த மாதிரி எதுனாலும் போடலாம். அது வந்து உங்களுக்கு சிமெண்ட்டுக்கு மேலே நான் கல்லே ஒட்டியிருக்கேன். நான் அந்த கிரைண்டர் கல்லே ஒரு சில இடத்துல சில்லு தெரிச்சிருச்சு அப்படின்னா இதை வச்சு ஒட்டிலாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அது வந்து அந்த அளவுக்குலாம் ரிமூவ் ஆகலை, பிடிச்சிக்கிறோம் நல்லா. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். அவ்வளோதான்.
இது யாரும் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணலை அப்படின்னாலும் அதையும் கமெண்டில் தெரிவிங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த போஸ்ட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கான்னு நம்ம ஸ்க்ரூவெல்லாம் ஃபிட் பண்ண எல்லா ஸ்க்ரூ டைட் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்க்ரூ ஏற்றும் போதே அந்த ஸ்க்ரூ சுற்றிடும் ஃபுல் டைட் வச்சோம்னா. அதனால் நம்ம அந்த எல்லா ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் உங்களுக்கு லாக் ஆகுது எல்லா ஸ்க்ரூவுமே. போது எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் உங்களுக்கு அந்த பேஸ்டிங் நம்ம பண்ணது இந்த டைட்டாக பிடிச்சிருச்சு. மற்றபடி இந்த இதில் வந்து எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. புள்ளி அதே மாதிரி புள்ளி அவங்க மேலே லாக் நட் சொல்லுவாங்க, அந்த இது உடஞ்சிருந்துச்சு. அதுவும் புதுசு மாற்றி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய நிலைமையில் நல்ல கண்டிஷனில் வந்துருச்சு இப்போ கிரைண்டர். இதில் ஸ்க்ரூ போட்டுட்டு உங்களுக்கு மேலே வீலுக்கு மேலே வர ரிங்கை இன்சர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த கேபிளில் வந்து மேலே ஸ்லீவ் மட்டும் எலி கடிச்சிருந்துச்சு. அப்புறம் டேப் அடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. மேலே லாக் நட்டும் கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மதுரை மூர்த்தி.